இட்லிக்கு சாம்பார் தாங்க காம்பினேஷன். வெண்பொங்கலுக்கு தேங்காய் சட்னி, அப்புறம் தயிர் சாப்பாடுக்கு ஊறுகாய், கம்மங்கூழுக்கு மாங்காய் தூண்டு. இப்படி காம்பினேஷன்ல பல விதத்தை நாம ரொம்ப நாளா தமிழ்நாட்டிலையும் தமிழ் சினிமாவிலையும் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். இவரு படம் வந்தா அவரோட ரசிகர்கள் ஓட்டுறது, அவரு படம் வந்தா இவர் ரசிகர்கள் திட்டணுங்கிறதுக்காகவே மொத ஷோ பாக்குறது. இந்த மாதிரியான வழக்கம் பரம்பரையா போயிட்டு தானே இருக்கு. ஆனா ஏன் அப்படி ஒரு கம்பேரிசன் பண்ணணும்? எம்ஜிஆருக்கு சிவாஜி தான் போட்டி, ரஜினிக்கு கமல் தான் போட்டி, விஜய்க்கு அஜித் தான் போட்டி. உண்மையிலேயே அப்படி ஒரு போட்டி இருக்கா என்ன? அவங்க நடிக்க வந்த டைம் தான் ஒன்னே ஒழிய அவங்க நடிக்கிற ஃபார்முலா கூட ஒண்ணு இல்ல பாஸ். எப்படி ரெண்டு பேர்த்துக்குள்ள போட்டின்னு சொல்லுவாங்க? ஒரே ஏரியால ரெண்டு பேரும் போட்டி போட்டா தானே. சயின்ஸ்ல ஒருத்தன் 98, இன்னொருத்தன் 97. அப்ப அது போட்டி. சம்பந்தமே இல்லாம 4 கோல் அடிச்ச பிளேயரை 7 6 அடிச்ச பிளேயர் கூட கம்பேர் பண்ணா எப்படி பாஸ்? அதான் அஜித் வெர்சஸ் விஜய்னு பல பேர் பேசுறப்போ மனசுக்குள்ள ஓடுற விஷயம். வெளில சொல்ல மாட்டோமே, சொன்னா காதுல பிளட் வர அளவுக்கு நம்ம கிட்டயே லெக்சர் கொடுப்பாங்க. ஒரு பக்கம் இளைய தளபதி மாஸ் ஆடியன்ஸ்க்காக கஷ்டமான டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி ஒவ்வொரு படத்துலயும் மாஸ் காட்டிட்டு இருக்காரு. பஞ்ச் டைலாக்ல இருந்து படத்தோட கதை வரைக்கும் அரசியல் தெரியுது. படத்தோட ரிலீஸ்ல கூட அரசியல் இப்பெல்லாம் தெரியுது. இன்னொரு பக்கம் தல அஜித் இருக்கிற கெட்டப்ல சில பல சேஞ்சஸோட பல படங்கள் பண்ணலாம். நானும் எவ்வளோ நாள் தான் ஹீரோவாவே வர்றது, வில்லனா வந்தா என்ன, இப்படி அவர் பாட்டுக்கு அவர் பக்கம் போயிட்டு இருக்காரு. இவங்களே கம்பேர் பண்ணுவானே. சோ இவங்களுக்கு போட்டி யாரு? கேஷுவலான பார்வை, ஆனா பவர்ஃபுல்லான கண்கள். முடி என்னதான் வெள்ளையாகி இருந்தாலும் அதுவும் ஸ்டைலா தான் இருக்கும். பண்றது வில்லன் ரோல், ஆனா அவங்க தான் ஹீரோன்னு நாம கற்பூர் அடிச்சு சத்தியம் பண்ணுவோம். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்த ஒரு ஸ்கெட்சுக்கு ஏத்தவர் நம்ம தல அஜித் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா இப்போ அவருக்கு போட்டியா அரவிந்த் சாமி களத்துல குதிச்சிருக்காரு. தனியொருவன் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரு விநாயக் மகாதேவ்னா இவரு சித்தார்த் அபிமன்யு. ரெண்டு பேருமே சாக்லேட் பாயா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து வில்லனா அசத்தியிருக்காங்க. இவரை விட்டா அந்த ரோலை அவரு தான் பண்ணுவாரு அப்படின்னு பிறந்த குழந்தை கூட கரெக்டா சொல்லிட்டு பாஸ். சரி, அப்ப இளைய தளபதிக்கு யார் போட்டி? அதான் ஒரு ரைசிங் ஸ்டார் இருக்காரே, சிவகார்த்திகேயன். காக்கிச்சட்டை படத்தோட இன்ட்ரோ சாங்க பார்த்தப்போ எனக்கு சிவகார்த்திகேயன் கண்ணில் தெரியவே இல்லைங்க. இளைய தளபதி தான் தெரிஞ்சார். படத்துல காமெடி ட்ராக்கை கலந்து விடுறது, டான்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, பஞ்ச் டைலாக் பேசுறது, எதுவுமே தெரியாத மாதிரி ரியாக்ஷன் காட்டுறது, இப்படி சகல விஷயங்களுக்கும் அவருக்கு இவரு டஃப் காம்படிஷன் கொடுக்குறாரு. இவ்வளோ ஏன், புலி மாதிரி ஒரு ஃபேண்டசி எபிக் ஸ்கிரிப்டை இளைய தளபதி கையில் எடுத்துக்கிட்டதே இப்போ சிவகார்த்திகேயன் வந்ததுக்கு அப்புறம் லைட்டா வீக் ஆகியிருக்கிற குழந்தைங்க ஃபேன் பேச மறுபடியும் தட்டி எழுப்பணும் அப்படின்றதானாமா. போதா குறைக்கு வந்த உடனே குழந்தைகள் ஃபேன்ஸை பிடிச்சிட்டாரு அப்படின்னு விஜய் அவார்ட்ஸ் மேடையில் விஜயே சிவகார்த்திகேயனை பார்த்து சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லரு, டீசரு, ஆடியோ லான்ச்சுன்னு படத்துக்கு படம், யூடியூப் ஹிட்ஸு, படத்தோட பட்ஜெட்டு, இப்படி எல்லாமே தாறுமாற எகிரிட்டு இருக்கு. அடுத்த இளைய தளபதியா சிவகார்த்திகேயனை சொல்லலாம் ப்ரோ, தப்பே இல்லை. இளைய தளபதியே கூட கோச்சிக்க மாட்டார். அடுத்து படத்துக்காக நடிக்காம வாழ்ற ஒரு கேட்டகரி. தாத்தா காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் உடம்ப மாத்தி மாத்தி நடிச்சிட்டு வர உலக நாயகன். காக்கல இருந்து தான் அப்படின்னாலும் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னா அவர் தாப்பான்னு சொல்லக்கூடிய சூர்யா. இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாரே, அப்படி என்னப்பா காதல் இந்த சினிமா மேலன்னு கேட்க வைக்கிற நம்ம விக்ரம் சார். இவங்கெல்லாம் ஒரே கேங்ல வருவாங்க. இவங்க ஃபார்முலா ஒன்னே ஒண்ணுதான், எடுத்துக்கிட்ட கேரக்டரா மட்டும்தான் ஸ்கிரீன்ல தெரியணும், வேற எந்த இமேஜும் நிக்க கூடாது. ஸோ காம்பினேஷன் போட்டு கம்பேரிசன் பண்றத கொஞ்சமா மாத்திக்கலாம் பாஸ். எவ்வளோ நாள் தான் ஒரே ஆள் கூட சண்டை போடுறது? அப்புறம் முக்கியமான பின்குறிப்பு, இவரையும் அவரையும் கம்பேர் பண்றியே, இவங்க என்ன ஈக்குவலா அப்படின்னு கேட்காதீங்க. அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி, அவங்கவுங்க ஃபேன் ஃபாலோயிங் முன்னாடி வேற யாரும் நிக்க முடியாது. அம்புட்டு தான் பாஸ். இது பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்டுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க.